Morning, children. 8th standard science electricity lessonல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் transfer of charges. transfer of chargesங்கிறது transfer அப்படிங்கிறது எந்தெந்த வகையில நடக்குது, எதன் மூலமா நடக்குது, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் லேர்ன் பண்ணலாம். எஸ், இந்த திருக்குறள் என்ன பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல திருக்குறள் தான். ஒரு மயில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு மயில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. நம்ம எத்தனை பிறவின்லாம் சொல்லுவாங்க, 7 பிறவிகள் அப்படின்லாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு வகையாக நம்ம ஓரறிவு உள்ளது, ஈரறிவு உள்ளது, அந்த மாதிரி எப்படி பிறப்போம், என்ன நடக்குங்கிறது யாராலும் சரியாக வரையறுத்து கூற முடியாத ஒரு விஷயம். சோ ஒரு பிறப்புல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆமை அப்படிங்கிறது தன்னை யாராவது தொட்டாங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா தன் உடல் முழுவதையும் என்ன பண்ணும், அந்த ஓட்டினுள் அப்படியே சுருக்கிக்கும். அது போல மனிதனாகிய நான் நம்முடைய ஐம்பொறிகளையும் கண்ட்ரோல் அடக்கக்கூடிய வல்லவனாக இருக்கும் பொழுது அது எல்லா பிறவிகளுக்கும் நமக்கு அமைதியை தேடித்தரும். சோ இத ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்றது என்னது, ஐம்புலன்கள் தான் இல்லையா. நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா, கண், காது, மூக்கு, நாக்கு, நம்முடைய உடல், தொடுதல். கண் என்பது என்ன பண்ணும், விஷன், பார்க்கும். காது என்பது கேட்கக்கூடிய தன்மை. மூக்கு என்பது அது நம்ம அதனுடைய ஸ்மெல்ல முகர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாக்கு டேஸ்ட், சுவைத்தல். உடல் நமக்கு ஸ்கின்ங்கிறது தொடுதல், உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடியது. இதுதான் ஐம்பொறிகள். சோ எது பார்த்தாலும் நாம் அதற்காக ஆசைப்படக்கூடாது, அதுவாக மாறணும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்க கூடாது. ஒரு குரங்கு பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, காதை மூடிக்கிட்டு, கண்ணை மூடிட்டு, அந்த மாதிரி நிறைய வாயை க்ளோஸ் பண்ணிட்டு. என்னது, கண்டதை பார்க்காதே, கண்டதை கேட்காதே, கண்டதை பேசாதே, தேவையில்லாத வார்த்தைகளை எங்கேயுமே நம்ம பிரயோகிக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களை நம்ம காதுல வாங்கி அதற்காக நம்ம ஃபீல் பண்றது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும். நெகட்டிவா நம்ம பார்க்கறத விட நம்ம என்ன பண்ணணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நாம் தீயவைகளுக்கு அடிமையாக மாட்டோம். அந்த மாதிரி கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி, இப்போ செயின்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஐம்புலன்களை அடக்கிய முனிவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எதையும் பார்த்து எதுக்காகவும் சலனப்பட மாட்டாங்க. யார பத்தியும் தேவையில்லாத புறங்கூறுதல்ங்கிறது இருக்காது. உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எளிதான உணவை உட்கொள்ளும் பொழுதே நம்முடைய மனது என்பது எப்படி இருக்கும், நிச்சயமாக அமைதியாக இருக்கும். தீய எண்ணங்களுக்கு செல்லவே செல்லாது. அதனாலதான் அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது பச்சை காய்கறிகள், பழங்கள், எளிதாக செரிக்கக்கூடியது. எந்த ஒரு உணர்வுகளையும் நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணாத ஒரு நல்ல பொருள் தான் அந்த மாதிரி இருக்கிறது. சோ இப்பதான் நம்ம என்ன பண்றோம், மேலை நாட்டுக்கு அடிமையாகி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணவு, உப்பு, புளி, காரம், கண்ணுக்கு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம், இதையெல்லாம் உணவு, அதுவும் துரிதமாக்கப்பட்ட உணவு, டேஸ்டியா இருக்கிறது, நிறைய ஸ்பைசியா இருக்கிறது. எந்த குழந்தைய கேளு, ஸ்பைசியா வேணும். சோ இது நம்ம இந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த நிறைய நல்ல விஷயங்கள் மறந்து வன்மை அப்படிங்கிறது எல்லாமே வருது. சரிங்களா. சோ இந்த குறள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஆமை போல் நாம் நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னா எப்பொழுதும் நமக்கு அமைதி தேவை. என்னதான் கடவுள்கிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டா ஒரு கட்டத்துல
அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இது மட்டும் இருந்தா போதும் தான் நம்ம கேட்போம். சோ அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐம்புலன்களை அடக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பேசாத, அனாவசியமா யாரையும் துன்புறுத்த கூடாது. நம்ம தேவையில்லாத விஷயம்னா பார்க்காமையே விட்டுடணும். நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒன்னொன்னா செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் எப்பயும் எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். சரியா? சோ இப்போ டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்பர் பை ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதன் மூலமாக? உராய்வு. ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னமா? உராய்தல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். இந்த மின் துகள்களினுடைய இடமாற்றம் என்பது ஒரு அணுவாகப்பட்டது. ஆட்டம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, அண்ட் தென் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல நமக்கு இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ்ட் அரவுண்ட் த நியூக்ளியஸ். In center part, proton and neutrons are present. So இதுல புரோட்டானை எளிதா நம்மளால தூக்கி போட முடியாது. எலக்ட்ரான்களை என்பதை நம்மால என்ன பண்ண முடியும்? எளிதாக வெளியேற்ற முடியும். ஏன்னா இவருதான் வெளியில இருக்கவர். சோ இந்த அணுல வெளிவட்ட பாதையில் சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரான்களை எளிதாக இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்போட இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்றோம்? டிரான்ஸ்பர் பண்றோம். அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அந்த டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது தான் நமக்கு எந்தெந்த முறையில் நம்ம டிரான்ஸ் பண்றோம். சோ டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது எலக்ட்ரான்ஸுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? சோ நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மின் சுமை கொண்ட ஒரு துகள் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரான். எதிர்மின் சுமை கொண்டது எதை ஈர்க்கும்? நம்ம பார்த்தோம், நேர்மின் சுமையை ஈர்க்கும். சோ நமக்கு எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் ஆகப்பட்டது நேர்மின் சுமை கொண்ட துகளை எளிதாக கவரக்கூடிய ஒரு அமைப்போட இருக்கும். சோ இது எங்கெல்லாம் நம்ம பாசிபிள் அப்படின்னு பார்த்தா, இதுல பேப்பர் துகள்களுக்கும் அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? தலையில ஆயில் அப்ளை பண்றோம். எல்லா இடங்களிலுமே சரி, எல்லா பொருள்களிலும் சரி, நம் உடம்பிலும் சரி, எல்லா இடத்திலையும் நமக்கு இந்த என்னது சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்முடைய தலைய என்ன பண்றோம்? ஃபுல்லும் எண்ணெய தடவி அதுல தலைய கரெக்ட் பண்றோம். அப்படி கரெக்ட் பண்ணும் பொழுது கோம் எதுல நமக்கு ரப் பண்றோம்? தலையில். தலையில நம்ம ரப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்பது இந்த கோம்ல நமக்கு அட்ராக்ட் ஆகும். எண்ணெய் தடவிய தலையில நம்ம என்ன பண்றோம்? தலையாக வாரும் பொழுது தலையில இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஆகப்பட்டது அந்த சீப்புல அக்யூமுலேட் ஆயிக்கும். எலக்ட்ரான்ஸ் அக்யூமுலேட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கோம். இந்த நுனியில நம்முடைய ஹேர்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பர் ஆகும். நம்முடைய ஹேர்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த டிப் ஆஃப் த கோமுக்கு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ எலக்ட்ரான் கண்டைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜ். நான் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களாக டேர் பண்றேன், கிழிக்கிறேன். அந்த பேப்பர்ல பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அந்த பேப்பரினுடைய நுனியில நமக்கு நேர்மின் துகளும் இருக்கும், எதிர்மின் துகளும் இருக்கும். சோ இப்ப கோம்ல நமக்கு இருக்கிறது என்ன துகள்? கோம்ல யார் இருக்காங்க? நமக்கு நெகட்டிவ் எதிர்மின் துகள் இருக்கு. சோ பேப்பர்ல யார் யார் இருக்காங்க? நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். சோ அப்ப நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? பாசிட்டிவா நமக்கு அட்ராக்ட் பண்ணும். எதிர்மின் துகளாகப்பட்டது அந்த சீப்பினுடைய நுனியில இருக்கக்கூடிய எதிர்மின் துகள் நமக்கு பேப்பர்ல இருக்கக்கூடிய நேர்மின் துகளை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். நெகட்டிவ் சார்ஜ் இந்த கோம் அட்ராக்ட் த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த bits of paper. So bits are moving towards here and there. அப்ப நம்ம மேஜிக் காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சீப்பை கொண்டு வந்து இந்த பேப்பர்ல இப்படி காமிச்சோம்னா
அந்த பேப்பர்ல எந்த பேப்பர் நுனியில எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அந்த பேப்பர்லாம் என்ன ஆகும், இது கிட்ட அப்படியே வர மாதிரி இருக்கும். சோ சீப்ப இங்க கொண்டு வரும் பொழுது அது நகரும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும். மேக்னெட் இப்போ வந்துட்டு அயன் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? அது போல இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய கோம்ப இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பக்கத்துல கொண்டு வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் கேரி பண்ணி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர். இதுதான் டிரான்ஸ்பர் பை ஃபிரிக்ஷன், உராய்தல் மூலம். உராய்தல்னா என்னது, ரப் பண்றது. நம்ம தலையில என்ன பண்றோம், அந்த கோம் வச்சு ரப் பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆகும். பேப்பர்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நமக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அங்க ஈஸியாக வரக்கூடிய ஒரு தன்மை. சரிங்களா? சோ நேர்மின் துகளோடு நம்ம இருக்கின்றது. சோ எதிர்மின் துகளும் இருக்கும் பேப்பர்ல, நமக்கு நேர்மின் துகளும் இருக்கும். அந்த நேர்மின் துகள்கள் சீப்போட என்ன பண்ணுது, நமக்கு அட்ராக்ட் பண்ணும். சோ சீப்ப தலையில தேய்ச்சா தலைமுடியில எலக்ட்ரான்கள் உராய்வின் மூலமாக வரும். இதுவே நமக்கு வெட் ஹேரா இருந்தது, ஈரமான தலையாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். சோ அந்த டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய எலக்ட்ரான் நம்பர்ஸ் ஆர் டிக்ரீஸ் when we hair is in wet condition. தலை ஈரமாக இருந்தால் நமக்கு அந்த ஈரத்தன்மையில எலக்ட்ரான்கள் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. சோ நமக்கு ட்ரையா இருந்து அதுல ரப் பண்ணும் பொழுதுதான் எளிதாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அந்த மின் துகள்களாகப்பட்டது இடமாற்றம் அடையும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது இப்போ ரப் பண்றோம். சோ நம்ம ஒன்றோடொன்று உராய்தல்னு பார்த்தோம். அடுத்த ஒரு விஷயம் தேய்க்கிறோம். தேய்க்கிறதுன்னு சொன்னா நமக்கு இப்ப ரெண்டு மெட்டலா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பொருளை எடுத்து நம்ம உராய்தல் மூலமாக எவ்வாறு இப்போ இந்த மாதிரி சார்ஜஸ் நமக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. என்னென்ன மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா கிளாஸ் ராட். சோ நம்ம மெட்டல் ஆகட்டும் மீதி எல்லாமே என்ன ஆகும், ஒன்றோடு ஒன்று நமக்கு உராயும் தன்மைன்னு இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம ரப் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மெட்டீரியல் ஒன் இஸ் கிளாஸ் ராட். கண்ணாடி துண்டு. சோ அந்த ஒரு அல்லது கண்ணாடி தண்டு, நீண்ட ஒரு கண்ணாடி தண்டு. சில்க் கிளாத், பட்டு துணி. சோ இது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கிளாத்தா எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் சில்க் கிளாத். பட்டு துணி அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொரு மெட்டீரியலா ஒரு கிளாஸ் ராட். இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி அடுத்த ஒரு இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ சில்க் கிளாத்ல நம்ம கிளாஸ் ராட கொண்டு ரப் பண்றோம், ஃபுல்லா தேய்க்கிறோம். அந்த மாதிரி தேய்க்கும் பொழுது இங்கேயும் எலக்ட்ரான் நமக்கு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற ஒரு செயலாகப்பட்டது நடக்கும். கண்ணாடி தண்ட பட்டு துணியில தேய்ச்சோம்னா கண்ணாடி தண்டுல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் இன்டு சில்க் கிளாத். கண்ணாடி துண்டில் இருக்கக்கூடிய நமக்கு எளிதாக நகரக்கூடிய எல்லா எலக்ட்ரான்களும் நமக்கு பட்டு துணிக்கு சில்க் கிளாத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ பட்டு துணியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட கண்ணாடி தண்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது புவரா இருக்கும். easily removed from this place. கண்ணாடி தண்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எளிதாக நகரக்கூடிய தன்மையில இருக்கிறதுனால கண்ணாடியிலிருந்து நமக்கு பட்டு துணிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ கண்ணாடி தண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்றதுனால அதுல என்ன ஆகும், நமக்கு அதிகமாக பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு silk cloth, the glass rod contains a more amount of positive charge. கண்ணாடி தண்டு எலக்ட்ரான்களை இழக்கும் பொழுது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைந்து நேர்மின்னூட்டம்ங்கிறது அதிகமாகும். சோ பட்டு துணியில என்ன ஆயிடும், நமக்கு அதிகமாக எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ஹையர்
ஆஃப்டர் ரப்பிங் த கிளாஸ் ராட் இன் த சில்க் கிளாத், பட்டு துணியில கண்ணாடி தண்டை வச்சு தேய்க்கும் பொழுது கண்ணாடி தண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதுல நமக்கு நமக்கு எதிர்மின்னூட்டம் அதிகமாகும். அண்ட் தென் கிளாஸ் ராட்ல நேர்மின்னூட்டம் என்பது அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ இப்போ டிரான்ஸ்பர் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ டிரான்ஸ்பர்ங்கிறது இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வந்துட்டு ரெண்டு விதமா நடக்கும். ஒண்ணு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது கோம் அண்ட் பிட் பேப்பர், செகண்ட் ஒன் கிளாஸ் ராட் அண்ட் சில்க் கிளாத். சோ இந்த ரெண்டு முறையில நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ஒன்ஸ் அகேன் இதற்குண்டான சிமுலேஷன் நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்றேன். கோமன் பிட் பேப்பர். இங்க என்ன இருக்கு? கோம் இருக்கு, கீழே நமக்கு சின்ன சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு. நம்ம பார்த்த நம்ம புக்ல இருக்கக்கூடிய அதே எக்ஸாம்பிள் தான். சோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ரப்பிங் த கோம் டிரான்ஸ்ஃபர் electrons giving a negative charge. Charge comb creates a electric field around it. Neutral paper pieces get polarized and are attracted to the comb. So this is called electrostatic induction. Electrostatic induction அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த என்னது டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், கோம இப்போ ரப் பண்றோம். ஸோ ரப் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த எம்டியா இருந்த இந்த கோம்ல பாருங்க நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கா. அண்ட் தென் என்ன ஒரு ஃபீல்டு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதும் நமக்கு ஃபுல்லும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, நமக்கு இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ல அதுவும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பேப்பருடைய கார்னர்ல இருக்கணும். ஒவ்வொரு கார்னர்லயும் நம்ம அதை என்ன பண்றோம், டேர் பண்ணும் பொழுது டேரிங்ல இந்த டிப் ஆஃப் பேப்பர் இஸ் கண்டைன்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ், எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அதுல பாசிட்டிவ் சார்ஜும் நுனியில இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் சார்ஜும் இருக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் எல்லாம் இந்த கோம்பால என்ன ஆகுது, நமக்கு அட்ராக்ட் ஆகும். So this comb contains negative charge, so the comb attract the positive charge paper. Okay, பேப்பர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, நமக்கு அட்ராக்ட் பண்ணும். See here, papers are attracted. இந்த இடத்துல நமக்கு பேப்பர் எல்லாமே இதோடு ஃபுல்லும் ஈர்க்கக்கூடிய நிலையில இருக்கும். இகைன் நான் அதை ஷோ பண்றேன். இப்போ இதை ரீசெட் பண்ணிட்டோம். பேப்பர் தனியா இருக்கு, கோம் தனியா இருக்கு. இந்த இடத்துல எந்த சார்ஜஸும் என்ன பண்ணல, நமக்கு இண்டிகேட் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கோம ரப் பண்றோம். சோ ரப் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நமக்கு ஆஃப்டர் ரப்பிங் த கோம் negative electrons are present in the tip of the comb, as well as that one electric field also created. That field attract the positive charge carry bits of papers. So பாசிட்டிவ் சார்ஜ பெற்றிருக்கக்கூடிய பேப்பர் துண்டை ஈர்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். சரிங்களா? சோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்த டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ் கான்செப்ட்ல டிரான்ஸ்பர் பை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதுவே நம்ம அடுத்து ஒரு எபோனைட் ராட் அப்படின்னு சொல்லுவோம். எபோனைட் ராடா நம்ம என்ன பண்றோம், இத ஃபர் கிளாத், இத நம்ம சில்க் கிளாத் அப்படின்னு சொல்றதை விட இதே கிளாஸ் ராட் இல்லாம எபோனைட் ராட் அண்ட் தென் ஃபர் கிளாத் கம்பளி துணி, அந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி நம்ம ரப் பண்ணும் பொழுது இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். சோ
ஃபர்ஸ்ட் ஒன்னு எபோனைட் ராட். எபோனைட் ராட் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல். அண்ட் தென் உள்ளன் கிளாத். உள்ளன் கிளாத் அப்படிங்கிறது கம்பளி துணி. சோ இந்த எபோனைட் ராடையும் நம்ம கம்பளி துணியையும் என்ன பண்றோம், ஒன்றோடொன்று ஃபுல்லுமே ரப் பண்ண வைக்கிறோம். சோ திஸ் இஸ் ebonite rod and this is woolen cloth. சோ இந்த woolen clothல நம்ம என்ன பண்றோம், எபோனைட் ராட ரப் பண்ண ஒண்ணு எடுத்து அது மேல நம்ம என்ன பண்றோம், தேய்க்கிறோம். சோ இதுல நமக்கு எங்க அதிகமா இருக்கும், கிளாஸ் ராட்ல நமக்கு அதிகமா எலக்ட்ரான்ஸ் ஈஸியா ரிமூவ் பண்ண முடிஞ்சது. சோ கிளாஸ் ராட்ல இருந்து சில்க் கிளாத்துக்கு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆச்சு பிஃபோர் எக்ஸாம்பிள்ல. நவ் எபோனைட் ராடை விட உள்ளன் கிளாத்ல நமக்கு ஈஸி ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ கம்பளி துணியில நிறைய எலக்ட்ரான்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால so the electrons are transferred to ebonite rod. இந்த கம்பளி துணியில இருக்கக்கூடிய எளிதாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரான்களாகப்பட்டது எபோனைட் தண்டிற்கு நமக்கு நகரக்கூடிய நிலையில் இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லாம் என்னது, அணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த அணுக்கள்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட கம்பளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரொம்ப ஈஸியா அதுல இருக்கு. சோ குறைஞ்ச எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கம்பளி அதுல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதிகமான எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எபோனைட் நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். சோ இங்க இருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது after rubbing reaction, so or after rubbing action, the woolen cloth contains positive. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல நேர் மின்னூட்டமுடைய தூள்களாக இருக்கும். அதே போல கம்பளி துணியை இதுல நம்ம தேய்க்கும் பொழுது எபோனைட் ராடு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் கொண்டதாக இருக்கும். சோ இப்படிதான் நமக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பர் ஆகும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு. சோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள பொருளை ஒன்னோட ஒண்ணு என்ன பண்றோம், தேக்கிறோம்னு சொன்னா எலக்ட்ரான் ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடைகின்றது. So the charges are transferred from one material to another material easily when we want to rub the materials. நம்ம தேய்க்கும் பொழுது அந்த இடத்துல நகருதல் அப்படிங்கிற செயல் நடக்குது. ஓகே, so this is transfer of friction. And next one is transfer of conduction. Transfer of conduction. Friction. Next one is conduction. சோ கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா கடத்துதல்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இப்போ இந்த கடத்துதல் மூலமாக எவ்வாறு நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மூவ் ஆகும். எபோனைட் ராட கம்பளியில தேய்ச்சா கம்பளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எபோனைட் ராடுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. அப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு மாறுச்சு இல்லையா. சோ இதுவே நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எபோனைட் ராட்ல நம்ம வந்துட்டு கம்பளி துணியை வச்சு பண்றோம். எகைன் அதுவே நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கண்டக்ஷன் ப்ராசஸுக்கும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ ஆர் அதர்வைஸ் நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதுல என்ன பண்றோம், அதுல ஒரு ராடு ஹாலோ பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு உருளையான பேப்பர் தண்டை நம்ம என்ன பண்றோம், அதுல சில்க் நூல் பட்டு நூலால நம்ம ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய தாள்ல ஃபுல்லா என்ன பண்றோம், இந்த இடத்துல ரொட்டேட் ஃபுல்லா நம்ம அதுல டைப் பண்றோம், சுத்திடுறோம். சோ அந்த இடத்துல எபோனைட் தண்டை எடுத்துட்டு போய் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த எபோனைட் ராடு அந்த பேப்பர்ல பக்கத்துல போகும் பொழுது என்ன ஆகும், ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜஸ்
இருக்கும். எபோனைட் ராட் டச் ஆகும்போது அந்த பேப்பர் ரோல்ல இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ராட் இருக்கு இல்லையா, எபோனைட் ராட் ஒன்றோடு ஒன்று நமக்கு அட்ராக்ட் ஆகும். ஆர் அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகும், ரிப்பல்ஷன் அப்படிங்கிறதும் நடக்கும். ஏன் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது நடக்குதுன்னா, சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு இருந்தா நமக்கு என்ன ஆகும், எளிதாக விளக்கமடையும். ஒன்னு கிளாஸ் ராடு அண்ட் தென் நமக்கு எபோனைட் ராடு, அதர்வைஸ் இன்னொன்னு நம்ம சில்க் கிளாத். இப்ப இந்த 3 மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். கிளாஸ் ராட் and then ebonite rod and silk cloth. சோ இந்த 3 மெட்டீரியலுமே நம்ம யூஸ் பண்ணி செய்யறோம்னு சொன்னா, இப்போ நமக்கு ஒவ்வொரு இடத்துல சார்ஜஸ் நமக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நெகட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வரும் பொழுது சேம் சார்ஜஸ் நமக்கு என்ன ஆகும், ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். அந்த செயலையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? சோ நம்ம எளிதாக நமக்கு சார்ஜஸ ஃபுல்லுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் என்ன சொல்லலாம்னு கேட்டா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் ஈஸிலி பாஸ் த்ரூ தட் மெட்டீரியல் இஸ் கால்ட் ஆஸ் கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மின் துகள்களை எளிதாக அனுமதிக்க கூடிய பொருள்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆல் த மெட்டல்ஸ் லைக் அலுமினியம், காப்பர், இவங்க 2 பேருமே நமக்கு குட் கண்டக்டர்ஸ். காப்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே நமக்கு வயரிங் பண்ணும் பொழுது என்ன கம்பியை எடுத்துக்கிறோம், நம்ம காப்பர் தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ அலுமினியம் அண்ட் காப்பர் ஆர் குட் conductors. So bad conductors. அப்போ எளிதாக மின் துகள்களை அனுமதிக்காத பொருள்கள், material which do not allow the electric charges pass through that material easily is called as insulators. What are insulators? Insulators அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, material which do not allow the electric charges. So example of insulators are wooden material, plastic material and then rubber materials. Yes, rubber, wooden material and plastic material. Yes, இப்போ எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாம் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மர சேர்லயோ மர பலகை மேலயோ ஏறி நின்னு ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ரப்பர் ஸ்லிப்பர் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா ஸ்லிப்பரோட நிற்கும் பொழுது, அப்போ எலக்ட்ரிக் ஒர்க் பார்க்கும் பொழுது ஏதாவது அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான்ஸ் ஈஸியா இருக்கு, கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு நாம் அதிகமாக பாதிப்படைய மாட்டோம். அதே போல பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸும் இன்சுலேட்டர். ஒன் ஆஃப் த குட் இன்சுலேட்டர்ஸ் ஆர் ரப்பர், wooden materials and then plastic material. கடத்துதல் மூலம் இப்போ இடமாற்றம்ங்கிறது தான் செகண்ட் கான்செப்ட். எபோனைட் ராட கம்பளியில தேய்ச்சா கம்பளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எபோனைட் ராடுக்கு வரும். இதே எபோனைட் ராட் என்ன ஆகும், நமக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நெகட்டிவ், அதிகமாக எதிர்மின்னூட்டம் கொண்ட துகளோட இருக்கும். இந்த எபோனைட் ராட ஒரு பேப்பர் பக்கத்துல கொண்டு வரும் பொழுது அதுல அதிகமாக என்ன ஆகும், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எபோனைட் ராட் ஆகப்பட்டது அந்த பேப்பர் ராட அட்ராக்ட் பண்ணும். அத மீண்டும் என்ன பண்றோம், நம்ம தொட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா அப்ப ஒன்றுக்கொன்று பேப்பர் ராடும் அதே போல நமக்கு எபோனைட் ராடு, சரிங்களா, கிளாஸ் ராடு அல்லது பேப்பர் உருளை எடுத்துக்கலாம். சோ பேப்பரால் உருவாயிருக்கும் பொழுது அதுல அதிகமாக நேர்மின்னூட்டம் துகள் இருக்கும். ரொம்ப அதிகமா இதையும் இதை ரப் பண்றோம்னா இதுல நெகட்டிவ் சார்ஜ் வந்துருதுன்னா 2 நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன நடக்கும், நமக்கு ரிப்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு செயல். அதுதான் கடத்துதல் மூலமாக இடமாற்றம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகளை இடமாற்றம் செய்யும் முறையே நம்ம என்ன சொல்றோம், கடத்துதல். சோ வாட் இஸ் கண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு, வாட் இஸ் கண்டக்ஷன் கேட்டா அதற்கு உண்டான ஆன்சர் கேட்டா, டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அதர் பாடி. சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்றோம், கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ
இதற்குண்டான சிமுலேஷன் பாருங்க. இப்போ ஃபர் கிளாத் அண்ட் தென் எபோனைட் ராட் இல்லையா? சோ இதுல when fur or cloth rubs against the ebonite, electron transfer from the fur to the rod. ஃபர்ல இருந்து எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ராடுக்கு. ebonite has a stronger affinity of electrons than fur, so it gains electrons. ebonite ராட்ல என்ன ஆகுது? அதிகமாக நமக்கு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். so the rod becomes negatively charged as it accumulates the excess of electrons. The fur becomes positively charged as it losses of electrons. So இந்த இடத்துல ப்ளூ டாட் ரெப்ரசன்ஸ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ என்ன பண்றோம்? ரப்பிங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னாச்சு? நமக்கு ஃபர் கிளாத் இந்த இடத்துல தேய்க்கும் பொழுது நிறைய என்ன ஆகும்? எபோனைட் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். ஃபர் கிளாத் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். ஹியர் இப்போ இந்த ராட்ல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சோ எகைன் நான் இதை ரீசெட் பண்ணிட்டு பாருங்க, ஸ்டார்ட் ரப்பிங். சோ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இந்த கிளாத்துக்கு வந்துட்டு இல்லைங்களா? சாரி, இந்த கிளாத்ல இருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ராடுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சோ இதுல நமக்கு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க பாசிட்டிவ். சோ ரப் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகும்? அதிகமாக எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்க மூவ் ஆயிடும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. For cloth cast rubs against the ebonite rod, electrons transfer from the fur to the rod. ebonite rodல என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். so the rod becomes negatively charged. அதிகமாக எலக்ட்ரான்ஸ் அதுல இருக்கு. fur become positive charge because they lost the electrons. சரிங்களா? புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? இந்த சிமுலேஷன்ல எது எது எடுத்திருக்கோம்? இப்போ எபோனைட் ராடு அண்ட் தென் ஃபர் கிளாத். ஃபர் கிளாத்தை இதுல தேய்க்கிறோம்னு சொன்னா ஃபர் கிளாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எபோனைட் ராடுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். எபோனைட் ராட் கண்டைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், ஃபர் கிளாத் கண்டைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். சோ இந்த சிமுலேஷன் அப்படிங்கிறது இப்படி ஓரிடம் விட்டு ஓரிடம் நகரக்கூடியதுதான் என்ன சொல்லியிருக்கோம்? conduction. okay, so ரெண்டாவது கான்செப்டும் இப்ப ஓவர். and then third one, transfer by induction. transfer by induction. இண்டக்ஷன் கான்செப்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எவ்வாறு நடக்கின்றது? சோ சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது? நமக்கு ஓரிடம் விட்டு ஓரிடம் நகருது இல்லையா? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது? ஃபுல்லுமே இந்த சார்ஜ் எல்லாமே சொல்றது நம்ம என்னது? மின்னூட்டம் பெற்றது. சார்ஜ்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு மின்னூட்டம் ஏறி இருக்கு. அப்ப இதுல மின்னூட்டமே இல்லாத ஒரு பொருளை மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளால தொட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நமக்கு இந்த மாதிரி மாறுது. சோ மின்னூட்டம் கொண்ட ஒரு பொருளை அது இல்லாத பொருள்கிட்ட போகும்போது தொடாமையே மின்னூட்டம் அடைய செய்யக்கூடியது. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரப் பண்ணினோம், செகண்ட் ஒன் அதே போல தொட்டோம். இந்த ரெண்டுமே இல்லாம நம்ம பக்கத்துல கொண்டு போகும் பொழுதே அந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் தான் டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். சோ டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம்னு சொன்னா பிளாஸ்டிக் ராட் அது நியூட்ரல். ஓகே, பிளாஸ்டிக் ராட் அப்படிங்கிறது என்னது? நமக்கு இப்பதான் பார்த்தோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்சுலேட்டர். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ மின்துகளை அப்ப அனுமதிக்க கூடிய பொருள்கள், அனுமதிக்காத பொருள்னு பார்த்தோம். அப்ப இதுல பிளாஸ்டிக் ராடுங்கிறது நியூட்ரலா இருக்கு. சோ அப்ப அதுக்கு பக்கத்துல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நம்ம ஒரு ராடை கொண்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்தா ஒன்றோடு ஒன்று என்ன ஆகும்? நமக்கு
விலகக்கூடிய தன்மை. சோ இதுதான் நம்ம என்ன ராடா எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக் ராட். இது நியூட்ரலா இருக்கக்கூடியது. அண்ட் தென் இங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு எபோனைட் ராடாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சார்ஜ்டு பாடி. நிறைய நம்ம தேய்ச்சு அதுல சார்ஜஸ் ஏத்தி என்ன பண்றோம், அந்த ராட பக்கத்துல கொண்டு வரும். சோ இங்க நமக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரே ராட்ல நம்ம ஒரு பக்கம் தேய்ச்சு இன்னொரு பக்கம் அந்த மாதிரி என்ன பண்றோம்னா, ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும். சோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஒரே ராட்லயே ரெண்டு. இப்போ ஹீட் பண்றோம், ஒரு ஏதாவது ஒரு லாங் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீட்டுல ஹீட் பண்றோம்னா, அந்த ஒரு இரும்பு தண்டோ அல்லது வேற ஏதாவது பொருளோனா, எவர் சில்வர் ஸ்பூனா இருக்கலாம், ஒரு பக்கம் ஹீட்டா இருக்கும், ஒரு பக்கம் கூலா இருக்கும். அடுப்பு பக்கம் காமிச்சது ஹீட்டா இருக்கும். அது போல இந்த இடத்துல சார்ஜ் ரப் பண்ணக்கூடிய இடத்துல என்ன ஆகும், நமக்கு அதிகமாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இன்னொரு பக்கத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த நமக்கு ஒவ்வொரு முனையும் ஆப்போசிட்டா இருந்தா அத நம்ம பூமியில என்ன பண்றோம், அத ஃபுல்லா அதை பிக்ஸ் பண்றோம்னு சொன்னா, அங்க நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது நமக்கு என்ன ஆகும், ஜீரோ ஆகி முழுவதுமாக பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது தான் அதிகமாகும். எப்போ நம்ம அந்த ராட், நம்ம ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயங்களையுமே எடுத்திருக்க கூடிய அந்த ராட நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவ் சார்ஜஸ் அட் த நியர் அண்ட் ரிமைன் ஹெல்ட் டியூ டு த அட்ராக்டிவ் ஃபோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்சைட் இன் தட் ராட். சோ அப்போ அந்த இடத்துல நமக்கு உள்ள என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜீரோ ஆகும். நமக்கு அந்த ஜீரோ சார்ஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வரும். அந்த ராட நம்ம என்ன பண்றோம், so when you want a rod is removed from the ground, the positive charges continue to held at the near another end. அதே பாசிட்டிவ் சார்ஜும் நமக்கு அடுத்த எண்டிற்கு வரக்கூடியது. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நியூட்ரலாக நமக்கு மாற்றும். So this makes the neutral rod a positive charge rod. So neutral ராடையும் நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவ் ராடா மாத்தக்கூடிய ஒரு விஷயம், மின்னோட்டம் பெற்றது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல எல்லாம் எர்த் கம்பி, புவி தொடுப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், பூமியில பிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிரைண்டர், மிக்சி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எர்த்து கம்பி அப்படிங்கிறத வீட்டுல பிக்ஸ் பண்ணுவோம். சோ அந்த எர்த்து கம்பியாக நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான ஒரு பொருளை தான் நம்ம பிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அங்க என்ன ஆகாது, நமக்கு பாஸ் ஆகாது. என்ன ஒரு வேரியேஷன் வந்தாலுமே நம்மளுடைய உடம்பாகப்பட்டது அதுல பாதிப்படையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ராடு. சரிங்களா? அது நடுநிலைத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு ராடு. அந்த ராட நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துல நம்ம கிட்ட நடுவுல ஃபுல்லுமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ராட, அதே மாதிரி இந்த இடத்துல நார்மலா இருக்கக்கூடியது, நியூட்ரலா இருக்கக்கூடிய ராடு பக்கத்துல கொண்டு வர்றோம். சோ இப்போ இதுவும் பிளாஸ்டிக் ராடா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது நியூட்ரலா இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மின்னூட்டம் பெற்ற தண்டு என்ன ஆகும், நமக்கு இது பக்கத்துல வரும் பொழுது இது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னு சொன்னா ஒன்றுக்கொன்று என்ன ஆகும், ரிப்பல் பண்ணிக்கும், விலகம் அடையக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி விளக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா மின்னூட்டம் இல்லாத தண்டு பகுதியில என்ன இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜாக ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு இது பூமியில பிக்ஸ் பண்றோம்னு சொன்னா எதிர்மின் துகள் பூமிக்கு போயிடும். நமக்கு என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் தான் இது ஃபுல்லுமே வரும் பொழுது கரண்ட் என்பது நமக்கு எந்த ஒரு சார்ஜஸ் வேரியேஷன் வந்தாலும் அஃபெக்ட் ஆகாது. சோ அதுக்குதான் நம்ம இந்த எர்த் கம்பி அப்படிங்கிறத நம்ம பிக்ஸ் பண்றோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன்,
தேர்ட் ஒன் இஸ் இண்டக்ஷன். சோ கடத்துதல்னா என்ன, உராய்தல்னா என்ன, மின்தூண்டல் மூலமாக இடமாற்றம். அந்த மின் துகள்கள் ஆகப்பட்டது இந்த மூன்று நமக்கு வந்து 3 டைப்ஸ்லயும் எப்படி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நமக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். சோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல இந்த 3 டைப்பா நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிற கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணினோம், கத்துக்கிட்டோம். இதை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸும் நம்ம பார்க்கலாம் இதை பத்தி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.